Hi friends, welcome to Homey Delights. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா கிச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். உப்புமானாலே எல்லாரும் ஐயோ உப்புமாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ரவா கிச்சடி எப்பயுமே கலர்ஃபுல்லா, ஸ்பைசியா, டேங்கியா சும்மா செம்மையா இருக்குங்க. அந்த சோம்போட டேஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரவா கிச்சடிக்கு என்ன ரெசிபி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ 1 கப் ரவை போட்டுக்க போகிறோம். இந்த 1 கப் ரவையை போட்டுட்டு நல்லா சாட் பண்ண போகிறோம். அந்த நல்லா சாட் ஆனதும் ரவையோட அரோமா அப்படியே நம்மளை மூக்கில் வாசனை தூக்குங்க. அண்ட் லைட் ப்ரௌனிஷ் கலரில் மாறும். அது வரைக்கும் இதை நம்ம சாட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு நல்லா அந்த ஸ்மெல் வருதுங்க. ஓகே, இப்போ இது சால்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேன் எடுத்து அதில் 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு 1 ஸ்பூன் ஆஃப் கடுகு போட்டுட்ருக்கேன். அந்த கடுகு நல்லா வெடிச்சதும் இதில் 2 டீஸ்பூன் சோம்பு போட போகிறோம். சோம்பு தாங்க கிச்சடிக்கு அல்டிமேட் டேஸ்ட்டே. ஒரு வாட்டி நான் தெரியாமல் ஜீரகம் போட்டு ரொம்ப சொதப்பிட்டு கிச்சடியில். அதுக்கப்புறமா தான் இது சோம்புன்னு நல்லா ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டேன். இது கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஜீரகம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஓகே, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுறோம். அண்ட் 1 டீஸ்பூன் சால்ட். ஸோ ஆனியன் போடும் போதே நான் எப்பயுமே சால்ட் போட்டுருவேன், ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும் சால்ட் போட்டோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் 4 க்ரீன் சில்லிஸ், அதை நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் சில்லிஸ் நல்லா சாட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் இதில் போட்டுடலாம். 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த புளிப்பு தன்மை ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் நம்ம மற்ற வெஜ்ஜிஸ் எல்லாமே போட்டுடலாம். பீன்ஸு, பொட்டேட்டோ, கேரட், இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக க்யூப்ஸாக சாப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பிடும்போது அது அப்படியே ஈவனாக இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோணும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா சாட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சிடலாம். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேகலன்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போது எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிருக்கு. நான் இதில் 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் போட போகிறேன். இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு இந்த வாட்டர் பாயில் ஆனதும் நம்மக்கிட்ட இருக்கிற சாட் பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் போட போகிறோம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா உப்புமா நல்லா இருக்காதுங்க. ஓகே, இப்போ இதை நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டோம். இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அண்ட் மேலே பச்சை பசேல்னு கொரியாண்டர் போட்டால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் அதை போட்டுட்டும் க்ளோஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உப்புமா ரெடி ஆனதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போது இது மேலே குட்டியாக டாப்பிங்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? எஸ், நல்லா மொறு கேஷ்நட்டை ஃப்ரை பண்ணி இதில் போட போகிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் கீ எடுத்திருக்கேன். இது நல்லா சூடானதும் இதில் 4 கேஷ்நட்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ரவா கிச்சடி மேலே டாப்பிங்காக வைக்க போகிறேங்க. ஆஹா, பார்த்தீங்களா நம்ம ரவா கிச்சடி எப்படி அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அழகாக இந்த பிளேட்டில் போட்டிருக்கேன். நான் அதுக்கு மேலே கேஷ்யூஸை வச்சுருக்கேன். இதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே பசிக்கும். ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.